அன்பான பிளெஸிங்ஸ் எஃப்எம் ரேடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். சங்கீதம் 40:3. நாம் இன்று பார்க்க போகும் பாடல் புத்தெழுச்சி பாடல் புத்தகத்தில் 378வது பாடல். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார் என்ற பாடல். இந்த அருமையான பாடலை இயற்றியவர் கடையனுடை ஐ. பாக்கியநாதன் அவர்கள். 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி பிறந்தார். இவரது பெற்றோர் APS ஐயாத்துரை, எமி அம்மாள் ஆவார். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததால் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வார்கள். ஒரு நாள் அவர்கள் ஆலய போதகர் MS ஏசுதாசன் அவர்கள், பாக்கியநாதன், நீங்கள் நன்றாக பாடுகிறீர்கள், இசை ஞானமும் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஓய்வு நாள் பாடசாலையில் பாடுவதற்கேற்ற பாடல்களை ஏன் நீங்கள் எழுதக்கூடாது என்று கேட்டார்கள். ஆனால் பாக்கியநாதன் அவர்கள் அந்நாட்களில் ஒரு சினிமா பாடல் பைத்தியம். 1963 முதல் 1967 வரை உளுந்தூர்பேட்டையை சுற்றியுள்ள கிராமங்களில் ஆசிரியராக பணிபுரிந்த நாட்களில் தமிழ் மொழி பற்றிய பாடல்களை இயற்றி சினிமா ராகங்களை கொஞ்சம் மாற்றி அவற்றிற்கு இசையமைத்து பாடல்களை இயற்றினார்கள். சினிமா பாடல்களை மிகவும் ரசித்து உற்சாகமாக பாடுவார்கள். எனினும் போதகர் மூலம் கர்த்தர் தந்த உற்சாகத்தால் பாடல் எழுத முயன்றார். சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கேற்றபடி தன்னை போன்ற குள்ளனான சகேயுவின் சரித்திரத்தை ஒரு பாடலாக எழுதி அதற்கு ராகம் அமைத்தார். போதகரிடம் சென்று, சகேயு ஆயக்காரன் மிக குள்ளமானவன், ஒரு நாள் இயேசு வருவதை அறிந்தான் என்று அப்பாடலை பாடி காட்டினார். நாற்காலியில் உட்கார்ந்து பாடலை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்த போதகர் அவர்கள் எழுந்து கையை பிடித்து பலமாக குலுக்கி வெரி குட் என்று மிகவும் உற்சாகமாக பாராட்டினார்கள். பாக்கியநாதன் அவர்கள், கர்த்தர் உங்கள் நாவில் புது பாடல்களை தர ஆரம்பித்து விட்டார், உற்சாகமாக எழுதுங்கள் என்று வாழ்த்தி ஜெபித்து அனுப்பினார்கள். 1967 ஆண்டு ஜூன் மாதம் ஞாயிறு பாடசாலையில் மாணவர்களுக்கு சகேயு ஆயக்காரன் பாடலை கற்றுக் கொடுத்தார்கள். மாணவ மாணவியர் உற்சாகமாக பாடி மகிழ்ந்தனர். அன்று இரவே இன்னும் பல பாடல்களை எழுத வேண்டும் என்ற ஆவல் உந்தவே வீட்டில் அனைவரும் தூங்கிய பின் சமையலறைக்கு போய் உட்கார்ந்து பாடல் எழுத ஆரம்பித்தார்கள். அப்பொழுது போதகர் ஏசுதாசன் அவர்கள் கூறிய கர்த்தர் உங்கள் நாவில் புது பாடல்களை தர ஆரம்பித்து விட்டார் என்ற வார்த்தை பாக்கியநாதன் அவர்கள் மனதில் ரிங்காரமிட ஆரம்பித்தன. உடனே அவ்வார்த்தைகளையே பாடலின் பல்லவியாக எழுத ஆரம்பித்தார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் என்று பல்லவியையும் அனுப்பல்லவியையும் எழுதி முடித்தார். அவர்களது குடும்ப நிலை, அவருக்கு இருந்த நெருக்கடிகள், எதிர்ப்புகள், எதிரிகளால் வந்த பாடுகள், மன கஷ்டம், இவற்றை எல்லாம் மனதிற்கொண்டு சரணங்களையும் எழுதி முடித்தார். பின்னர் 1970 ஆண்டு பாளையங்கோட்டையில் நடைபெற்ற VBS இயக்குனர் பயிற்சி முகாமுக்கு அவரது திருச்சபை சார்பாக பங்கு கொண்டார். அங்குள்ள பாடல் புத்தகத்தில் அவர்கள் எழுதிய முதல் பாடலான சகேயு ஆயக்காரன் பாடல் இருந்ததை பார்த்து இன்ப அதிர்ச்சி அடைந்தார். அவர்கள் பாக்கியநாதன் அவர்களை முன்னால் வந்து பாடலை கற்றுக் கொடுக்க அழைத்தனர். அதுவரை பொது மேடைகளில் பாடாத அவர்களுக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது. நாளை என் பாடலை கற்றுத் தருகிறேன் என்று கூறி அமர்ந்து கொண்டார். அன்றிரவு அவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. சினிமா பைத்தியமே, நீயா இயேசுவின் பாடலை முன்னால் நின்று கற்றுக் கொடுக்க போகிறாய்? உன்னை முற்றிலுமாய் கர்த்தருக்கு அர்ப்பணித்துவிட்டு பாடலை கற்றுக்கொடு என்று மனசாட்சியின் மூலம் இயேசு கிறிஸ்து பேச ஆரம்பித்தார். அன்றிரவு அவர்கள், நான் இனி சினிமா பாடல்களை பாடுவதில்லை, இயேசுவுக்காக மட்டும் பாடுவேன் என்று தன்னை இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் ஒப்புவித்து அன்று இரவே அவர்கள் எழுதின வரிகள்:
சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார், நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார் என்று எழுதினார்கள். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு முழு பாடலையும் எழுதி மெதுவாக பாடி முடித்தார்கள். மறுநாள் இயேசு தந்த தைரியத்துடன் சகேயு ஆயக்காரன் பாடலை VBS பயிற்சி முகாமில் கற்றுக் கொடுத்தார்கள். அதன் பின் பல இடங்களில் நடைபெற்ற நற்செய்தி கூட்டங்களில் பாடல் பாட அழைப்பு பெற்று இயேசுவுக்காக பாடலை பாடினார்கள். 1975 ஜூலை மாதம் 27 நடராஜ முதலியார் அவர்கள் இப்பாடலை முதன்முதலாக இசைத்தட்டில் பாட ஒப்புதல் பெற்றுக்கொண்டார். இசைத்தட்டு வெளியே வந்தபோது திருநெல்வேலி ஆலய ஒலிபெருக்கியில் சகோதரர் நடராஜ முதலியாரின் வெண்கல குரலில் இப்பாடலை கேட்ட அவர்கள் குடும்பத்தார் ஆனந்த வெள்ளத்தில் மிதந்தனர். இப்பாடலை அநேகர் தங்களுடைய குரலில் பாடி வெளியிட்டுள்ளனர். பல மொழிகளிலும் இப்பாடல் மொழிபெயர்க்கப்பட்டு பாடப்பட்டுள்ளது. டிம் டீபோ அவர்கள் புகழ்பெற்ற அமெரிக்கன் ஃபுட்பால் மற்றும் பேஸ்பால் பிளேயர். இளம் வயதிலேயே இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் விளையாட்டு மைதானத்திற்கு நுழையும் போது 20 முதல் 40,000 ரசிகர்கள் அவர்களை வரவேற்பதற்காக மணிக்கணக்காக காத்திருப்பார்கள். மைதானத்தில் பார்க்கும் போது அவர்கள் அணியும் நம்பர் கொண்ட ஜெர்சியை 1000 கணக்கானவர்கள் அணிந்திருப்பார்கள். இவற்றையெல்லாம் பார்க்கும் போது மனதில் பெருமைதான் தோன்றும். ஆனால் டிம் டீபோ அவர்கள் மிகவும் வித்தியாசமானவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பொதுவாக கிறிஸ்தவர்கள் வெளியில் காட்டிக்கொள்ள விருப்பப்பட மாட்டார்கள். ஆனால் மைதானத்தில் கூட தலை குனிந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் ஏறெடுக்க தயங்காதவர்கள். தைரியமாக தனக்கு கிறிஸ்துவின் மீது உள்ள நம்பிக்கையை உலகத்திற்கு எடுத்து கூற துணிந்தவர்கள். 2.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கொண்டவர்கள். இவருக்கு இருக்கும் இந்த புகழை வைத்து இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை தன்னால் முடிந்தவரை அறிவித்து வருகிறார்கள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட ஒரு சம்பவம். 1993 நம் எல்லாருடைய மனதிலும் பதிந்த ஒரு புகைப்படம். ஊட்டச்சத்து குறைபாடினால் பாதிக்கப்பட்ட ஒரு சிறு பெண் தன் கிராமத்தில் இருந்து சாப்பாடு கிடைக்கும் இடத்திற்கு வறுமையின் காரணமாக நடக்க முடியாமல் மிகவும் மெதுவாக தவண்டு வந்து கொண்டிருக்கும் போது அது சிறு பெண்ணை கொத்தி தின்பதற்காக பெரிய கழுகு ஒன்று அவளுக்கு பின்னால் காத்து கொண்டு இருந்தது. அந்த சிறு பெண் தரையில் கிடப்பதையும் அவளுக்கு அருகில் ஒரு பெரிய கழுகு நிற்பதையும் மிகவும் துல்லியமாக புகைப்படம் எடுத்தார் துடிப்புடன் இருந்த இளம் போட்டோகிராஃபர் ஒருவர். அவர்கள் மனதில் ஏதாவது உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. உலகத்திற்கு இந்த சிறு பெண்ணின் அவல நிலையை புகைப்படத்தில் பிடித்து காட்டினார். அந்த கழுகு சிறுமியின் அருகில் வந்தவுடன் அவரால் துரத்த முடியவில்லை. அந்த பகுதியில் அதிகமான தொற்று நோய் கிருமிகள் பரவி இருந்ததால் அவர் அந்த சிறுமியை தொடவில்லை. அவர் ஒன்றுமே செய்யவில்லை. சிறுமியை காப்பாற்ற வழி இருந்தும் அந்த புகைப்படக்காரர் ஒன்றுமே செய்யாமல் புகைப்படத்துடன் சென்று விட்டார். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை இந்த புகைப்படத்தை 1993 வெளியிட்டது. இந்த புகைப்படம் உலகம் முழுவதும் வெளியானது. 1994 புகைப்பட கலைஞர்களுக்கு ஆன மிகப்பெரிய விருதான புலிட்சர் பிரைஸ் விருது வென்றார். உலகின் மிகப்பெரிய விருதை பெற்ற 4 மாதத்திற்குள் தன் வாழ்க்கையையே முடித்து கொண்டார். நாம் எல்லாரும் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுகிறோம். புகைப்படக்காரரும் அந்த புகைப்படம் ஒரு மாபெரும் புகழை வெற்றியை தேடி தந்தது. ஆனால் இந்த மாபெரும் வெற்றி அவருக்கு போதுமானதாக இல்லை. சிறுமியை காப்பாற்ற கிடைத்த அந்த ஒரு நிமிஷத்தை வீணாக்கி விட்டார். நாம் இயேசுவுக்காக வாழும் போது அவரை போல கரிசனை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கொள்ளை நோய் வேகமாக பரவும் இந்த காலத்தில் நம்மால் இயன்ற உதவியை அல்லது ஒரு தகவலை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 98
1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிறவர். நாம் கலங்காமல் சந்தோஷமாக இப்பாடலை பாடுவோமா? புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார், எந்தன் நாவில்